2 பேதுரு 2:21 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது போல என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வருஷங்கள்லேயே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே பின்னிட்டு திரும்புகிறாரு. அவருடைய பழைய நண்பர்கள், தவறான கெட்ட பழக்கங்கள், குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், அது மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு அடிக்ட் ஆகிறது, நிறைய சினிமா படங்கள் பார்க்குறது, சினிமா நடிகருக்கு மிகப்பெரிய ரசிகன் சொல்லி பயங்கரமாக மாறுதட்டி என்ஜாய் பண்ணுறது. அவருடைய வாழ்க்கையில் அந்த என்ஜாய்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு பழைய நண்பர்கள் கூட அவர் திரும்பவும் அவர் உலக வாழ்க்கைக்குள்ளே போகிறாரு. ரொம்ப வருஷம் கழித்து அவரை பார்க்கும்போது அவர் ரொம்ப மனசு உடைஞ்சி சொல்கிறாரு என்கிட்ட, இந்த மாதிரி நான் ரொம்ப இப்போ நொந்து போய் இருக்கிறேங்க, சினிமா படம் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கம், புகைப்பழக்கம்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி அதிலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வசனத்தை தான் நான் அவருக்கு சொன்னேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அடைந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டதுக்கு பதில் நீங்கள் ரட்சிக்கப்படாமே இருந்திருக்கலாம். எதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும்? ஒரு டைம் உள்ளே திரும்ப உலக வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவ அறியாதிருந்த காலத்தில் இருந்ததை விட கிறிஸ்துவ தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் நீங்கள் வாழக்கூடிய உலக வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்படி மனசு உடைஞ்சு போயிருக்கிறீங்க. இருந்தாலும் திரும்பவும் மனம் திரும்பி என்ன செய்யுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, பழையபடி சர்ச்சுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் அறிவுரை சொன்னேன். அவரும் ஒரு சில வருஷங்கள் கழித்து கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர், இப்போ ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.